ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 10 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. 50 கிராம் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கெட்டி பெருங்காயம் சின்ன துண்டு, 1 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி, பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு. பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லிட் வச்சு மூடிடுங்க. ஒரு பாயில் வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வெந்தயத்தை போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 50 கிராம்ஸ் ஆயிலை போர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அது ஜாரில் ஒட்டிக்கும். அதே ஆயிலில் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் எடுங்க. ரொம்ப கருத்துறாதீங்க, சீக்கிரமாக எடுத்துருங்க. இப்போ அந்த அரைச்ச தக்காளி ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா அதை கிளறி விடுங்க. இப்போ அந்த கொதிக்கிற தக்காளியில் நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பூண்டை இதில் ஊற்றிட்டு அது ஒரு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டென் மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பெருங்காயமும் வெந்தயத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் கிளறினா மட்டும் போதுங்க. இதை மெயினாக நான்ஸ்டிக் பேனில் செய்கிறது இன்னும் நமக்கு ஒட்டாமல் நல்லா வருங்க. பாருங்கள், நான்ஸ்டிக் பேனில் செய்யறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒட்டாமல் நமக்கு நல்லா சுண்டி இந்த மாதிரி அழகாக வந்திருக்குங்க. நிறைய பேர் இதில் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி போடுவாங்க. பட் அப்படி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நீங்கள் 2 டேஸில் காலி பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த ஊறுகாவை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு 1 வீக் நல்லா இருக்குங்க. இது நீங்கள் சீக்கிரம் கெடாதுன்றதுனால நம்ம ட்ராவலிங்கில் கூட எடுத்துகிட்டு போகலாம். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ஏன் பிரெட் கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாற்றி வச்சுருங்க.